இதண்டா உங்களை மாஸ்டமனோட ஸ்டோரி டைம். நம்ம பல படம் பார்க்குறோம். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை கொடுக்குது. அந்த வரிசையில் இந்த படம் என்னைய ஒரு வழி பண்ணி வாங்க வளவளன்னு பேசாமல் இது ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இதோட ரிவ்யூவாக கடைசியில் பார்க்கலாம். கதையோட தொடக்கத்தில் ஒரு மண்ணால் பூசப்பட்ட ஒரு மனுஷன் நின்றுட்டு இருக்கான். ஒரு யானையை வேட்டையாடுறதுக்கு மும்முரமாக பார்த்துட்டு இருக்க இடத்துல ஒரு நாஸ்காக அந்த யானையை விட்டுறான். அதில் ஒரு சீன் இருக்குங்க. தூரத்தில் ஒரு யானை வரும். தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு ஈட்டியில் வச்சு அப்படி எரிவான். அந்த யானையை கடைசியில் ஒரு கோடலை வச்சு தலையில் ஒரு அடி அடிச்சு அந்த யானை அப்படியே கீழே விழுந்துடும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கதையோட வில்லான் அதை காட்டுறாங்க. நடிப்பின் அசுரன், பொம்பளை சொக்கை கேட்காதா, பொம்பளை சொக்கை கேங்ஸ்டர்னா ஒரு டிஸ்பிள் வேண்டா அப்படின்னு மார்க்காண்டியனில் வைப் பண்ண நம்ம எஜ்ஜே சூர்யா. நம்ம சூர்யா என்ன சொல்லிக்கலாம், குழப்பமாக இருக்கும். நம்ம சூர்யா என்ன சொல்லிக்கலாம், நம்ம சூர்யா அவர் அவங்களோட அத்தமொட்டை பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு போலீஸ் வேலை கிடச்சிருச்சு, ஆனால் என்ன எனக்கு அந்த தொடர்நிலைக்கு பழக்கம் மட்டும் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. ஆனால் அந்த ரத்தத்தை பார்த்தா கூட நான் பயந்துடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் அம்மா நீ இங்கேயே இருந்துக்க, எதுவும் பயப்படாமல் இருந்துக்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த நொடி போலீஸ் கூட்டமாக வருது. போலீஸ் கூட்டம் வந்தோடனே இது என் மாமையை கிடக்கிற, என் மாமா மயங்கி கிடக்கிறாரு அப்படின்னு. என்னது மாமா ரத்தத்தை பார்த்து பயப்படுவாங்க, அசால்ட்டாக 4 பேரை வெட்டியிருக்காங்கம்மா அப்படின்னு அப்படியே போய் ஜெயிலில் போடுறாங்க. இது இன்னொரு பக்கம் இருக்க அந்த மலைவாழ் மக்களில் ஒரு போலீஸை காட்டுறாங்க. அந்த போலீஸ் அப்போ தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். நான் வந்துட்டேன்ல எல்லாமே இங்கே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் நல்லவனு பார்த்தா இவனோட கொடூரத்தை ஒரு லைனில் காட்டுவாங்க. இவன் அந்த காட்டை பொறுத்தோன்னு ஒரு வில்ல இருக்கான், செஞ்ஞானி. அவனோட கூட்டத்தில் இருக்க ஆளுன்னு இவங்களை சந்தேகப்படுறான் ஐயா அப்படின்னு. இப்போல்லாம் அவனை விசாரிக்கலாமா அப்படின்னு ஊசி ஒரு இரும்பு எல்லாத்தையும் போட்டு டப்பு டப்புன்னு ரத்தம் இங்கே ஊற்ற அப்படி அடிச்சிடுவான். மலைவாழ் மக்கள் எல்லோரும் விடுங்கய்யா அப்படின்னு புதுசாக வந்தது பார்க்க வந்திருப்பாங்க. அவட்ட போனது என் போலீஸ்காரங்களுக்கு என்னென்ன உனக்குன்னா போய் சாப்பிடுங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க. நிறைய சந்தேக கேஸில் நிறைய பேரை பிடிச்சிட்டு வந்திருப்பான். இப்படியெல்லாம் கதை போயிட்டுருக்கு. இதே நேரத்தில் மை பாய் ஜிகிர்தண்டா சம்பவத்தின் நாயகனின் கதை இனிமேல் தான் தொடங்க போகுது. இதில் மெயினான 2 பேர், நடிப்பின் அசுரன், டான்ஸ் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ். நம்ம டீப்பாக போகாமல் கதையோட ஃப்ளோலேயே போகலாம். ஜூலியஸ் சீசர், ரேசர், இந்த 2 பேர் நம்ம டேரக்டர் ரேசர் நேர்லாம் சாரி கைஸ், 2 பேர் இங்கே ஜெயிலில் இவங்க மெயினான இந்த ஜிகிர்தண்டா சம்பவங்கள் அப்படின்னு ஒரு பெரிய கேங்ஸ்டர் கூட்டமே இருக்குது. இதில் மெயினாக 3 பேர் இருக்காங்க. பெரியவர் கரீம்பாய், அப்புறம் இன்னொரு ஆள், 4வது அந்த மிருகம் அப்படின்னு இந்த 4 பேரை போட்டு தள்ளுறதுக்கு அந்த போலீஸ்காரன் முடிவு பண்ணிட்டான். யார் போலீஸ் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிறாங்களா அப்படின்னு ஒவ்வொரு ஆளை பிடிக்கும்போது நம்ம விஜய் சூர்யாட்ட வந்து சொல்லும்போது கர்த்தர் கும்பிட்டுக்கிட்டு இருப்பார். கர்த்தரை என்னை காப்பாற்றணுன்னே அவர் சொல்கிறது, நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், டேய் 4 கொலை பண்ண நீ சாமி கும்பிட்றியா, இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்குது வாடா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அதில் சொல்லப்பட்ட விஷயம், நான் சொல்கிறவங்கள நீ இந்த டயத்துக்குள்ளே கொண்டுட்டேன்னா உனக்கு போலீஸ் வேலை உறுதி, உன் மேலே இருக்க கேஸை வாபஸ் வாங்கிடுவோம், உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு ஒவ்வொரு ஆளை போடுவாங்க. நம்மளோட விஜய் சூர்யாவுக்கு அந்த பேப்பர் வரும்போது அதில் சொல்கிற வார்த்தையே வித்தியாசமாக இருக்கும். 4வது ஆள் அப்போ மனுஷனில் ஒரு மிருகம், ஜிகிர்தண்டா சம்பவ கிளப்பின் தலைவன் ஜூலியஸ் சீசர். என்னப்பா ஜூலியஸ் சீசர் அப்படின்னு ஒரு பேர் அப்படின்னு கேட்டால்,
கதையோடலே கண்டினியூ பண்ணுவோம். இதோட பேக்ட்ராப் ரிவ்யூலாம் கடைசியில் பார்ப்போம். நம்ம இடையில தோணுதலும் போய் பேசுவேன். சீசர் அப்படின்னு வரும்போது அவரோட இடத்துல அன்னைக்கு ஒரு பெரியவர் எல்லாருமே சேர ஒரு இடம் பார்த்து அதில் ஒரு நடிகர் சொல்லிட்டான், நீங்கள் நல்லா ஆடுறீங்க, ஆனால் எனக்கு கருப்பாக இருக்கீங்களே, வெள்ளையாக இருந்தால் பெரிய ஆக்டர் ஆகிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஜூலியஸ் சீசர்னு சொல்லுவாங்க. சீசர் பளிச்சுன்னு ஒரு வைப்பார். அவன் சொல்லுவான், இப்படி அடித்தடே இன்னொருத்த சொல்லுவார், டே அவங்ககிட்ட இல்லாத பணமா, அவன் நினச்சா அவன் தாண்டா கவர்மெண்ட்டு கஜானாவே இருப்பான் அப்படின்னு கேட்டால் காசு எல்லார்ட்டையும் இருக்குங்க, ஆனால் நடிப்பு யார், ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், ஸ்டோரி, இவரை வச்சு யார் படம் எடுப்பா? அதுவும் நீங்களே நினச்சி பாருங்க, இந்தியன் சினிமாவில் ஒரு கருப்பு ஹீரோவை இதுக்கும் ஒரு டீப் அனாலிட்டிக்ஸ் இருக்குது. அது இதோட சேர்க்காமல் பின்னாடி நம்ம பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆளில் இந்த ஒரு வயசான ஒரு பெரியவர் சொல்கிறா, டே ஆயிடுறா சீசர், தமிழ்நாட்டில் கருப்பு ஹீரோ ஆயிடுறா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கும், இந்தியாவில் முதல் கருப்பு ஹீரோ நடிக்கும் பாண்டியா படம். அதில் ஒரு காமெடியான சீனாக இருக்கும். அதில் நம்ம சீசர் சொல்வது, அந்த ஹீரோட்ட கேட்பான், என்னமோ மூவி சொன்னிய பேன் இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆகிற மூவியை பேன் இண்டியா சொல்லுவார். அதுக்கு நம்ம சீசரு பாண்டியா படம் பண்ணிடலாம் அப்படின்னு பேன் இண்டியாவுக்கும் பாண்டியாவுக்குமே வித்தியாசம் தெரியாமல் அப்படின்னு இருப்பார். ஏன்னா நம்ம சீசருக்கு இந்த படிப்பறிவுமே இருக்காது. ஒரு ரொம்ப நார்மலானா ரொம்ப நார்மலாக ஒரு அடியாளாக நம்ம அடியாள்னு சொல்ல முடியாது, ஒரு தலைவனாக இருப்பார். இப்படியே கதை நடந்துக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் நம்ம எச். சூர்யாவோட என்ட்ரி இருக்கும் பாருங்கள். ஒருத்தனா கதை சொல்ல வரான்னு சொல்லுவான், பாம்பு கதை, உங்களுக்கு கேன்சர் வந்துடும், எனக்கு கோபாலு நல்லா இருக்கியா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும்போது, சார் உங்கள் 7வது தங்கச்சி 8வது தங்கச்சி தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு, உங்களுக்கு கேன்சர் சார் அப்படின்னா போட்டு அடின்னு அடித்து வெட்டி அடிப்பாங்க. கடைசியில் நம்ம அதில் ஒரு டைலாக்கே வேறு மாதிரி ஒரு இது எப்படி கார்த்திக் சுப்ராஜ் யோசிச்சார் அப்படின்னு தெரியல. அதுமாதிரி ப்ரொனன்சியேஷன் டேரக்டர் பேர் கூட மாற்றி சொல்லலாம், எனக்கு ரைட்டு தான் இருந்தாலும் ஏதாச்சும் டேரக்டர் எப்படி யோசிச்சாருன்னு தெரில. அதில் டே மச்சான் தம்பி, டே மாமா அண்ணா அப்படின்னு தான் அவங்க கூப்பிடுவாங்க. ஏன்னா ஒரு முறைகள்ங்கிறது நம்மளே புரிஞ்சுக்குவீங்க. அது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. டே மச்சான் தம்பி போயிடுவோமாடா அப்படின்னு கேட்டால், உன்னோட லட்சியம் அதெல்லாம் தூக்கி போட்டுலாம் போயிடலான்டா அப்படின்னு கேட்போது, இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, உங்களுக்கு தான் என்னடா பிடுங்குற வேலை, கதை சொல்லிட்டு போங்கடா அப்படின்னு கேட்டால், இப்படி இருந்தால் இப்படி ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி வரல. ஐ ஆம் த சீசர், ஐ ஆம் கமிங் ஃபார் த கொல்கத்தா, சச்சிசித் கூத்துப்பட்டுறேன், நான் ஒரு பேன் இண்டியா எடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். சச்சிசித் என்னை ஆசைப்பட்ட ஹே பையா அப்படின்னு கூட அது ஹிந்தியில் ஒரு ஃப்ளோ வரும், என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனார். ஆனால் நீங்கள் பண்ணுறது இளங்கலைஞர்களை நீங்கள் அவமதிக்கிறீங்க அப்படின்னு அடுக்கு மேலே அடுக்கி வச்சுட்டு, எனக்கு அதனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அவ்வளோ பெரிய அந்த ஜூலியஸ் சீசர் நம்ம ஹீரோ, சார் டைரக்டர் சார் வந்து உட்காருங்க சார் அப்படின்னு உட்கார வச்சு இவரோட நடிப்பில் பயங்கர. அடுத்து இன்னொரு சீன் இருக்குங்க. சரி, அது என்ன ஜூலியஸ் சீசர் $7 மோர் அப்படின்னு ஒரு படத்தில் ஜூலியஸ் சீசர் அப்படின்னு, இது 1986 நினைக்கிறேன், 1986 36 அந்த இதில் வந்துச்சு. இந்த படத்தை நான் வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கேன். அதில் வந்து அது இந்த இடத்துல சொல்லி ஆகணும், அதில் அந்த கண் ஷாட்டு அவ்வளோ பக்காவாக இருக்குங்க. இப்படி கண் மூடுற நேரத்தில் டப் டப் டப்புன்னு ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கனால தான். ஆனால் அதுக்கு அவருக்கா சொல்லுவார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையனாக இருக்கும்போது ஆலியஸ் சீசர் வந்து ஹாலிவுட் படம் பண்ணியிருந்தாங்க. அப்போது ஹீரோவோ ஒரு காளமாடு மட்டும் வந்துச்சு. நான் அந்த காளமாடை போய் தடுக்க, அதில் அந்த ஹீரோ இம்ப்ரெஸ் ஆக அவரோட தொப்பி எனக்கு கொடுத்தாரு. உங்கள் தொப்பியெல்லாம் எனக்கு வேணாம், உங்கள் கன்று தான் வேணும்னு கேட்டதுக்கு அவர் பொம்மை துப்பாக்கியை கொடுத்தாரு. சரி, வெள்ளைக்காரன் பேர் நல்ல பேர், எனக்கு வேறு பேர் வைங்க அப்படின்னு கேட்டது. அவர் உனக்கு வச்ச பேர்லாம் மாற்றக்கூடாது, உனக்கு வேறு பேர் வைக்கிறேன்னு ஜூலியஸ் சீசர்னு வச்சார். அப்போ உங்கள் பேர் அப்படின்னு கேட்டால் அவரோட பேரே வச்சுட்டாரு அப்படின்னு. அவ்வளோ பெரிய ஹீரோங்க அந்த காலகட்டத்தில், 90s காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய ஹீரோட பேரை சொல்லியிருப்பார்.
ஆனால் கடைசியில் ஒரு கேமராவை பொம்மை துப்பாக்கின்னு நினச்சிடுவார். இதான் நான் சொன்ன பொம்மை துப்பாக்கி. அந்த சொல்லும் போது ஒரு காமெடியாக இருக்கும். நான் சொன்னேன் பொம்மை துப்பாக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த துப்பாக்கியை நீட்ட போது, ஐயா இது நீங்கள் நினைக்கும்போது துப்பாக்கி இல்லை, இது ஃபிலிமிங் கேமரா, இதை வைத்து சினிமாவும் எடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்ச அறகுற விஷயத்தை வச்சு சினிமான்னு ஒரு பேரில் ஒன்று எடுத்துகிட்டு இருப்பாங்க. கடைசியில் மெஜர் சூர்யா சொல்லுவார், டேய் இதெல்லாம் என்ன சினிமாவா, நீ தைரியமான ஆளாக இருந்துச்சா, உன் கிராமத்து மலைவாழ் மக்கள் ஏற்படுற பிரச்சனையை வச்சு நீ ஒரு சினிமா எடுக்கணும், அதை வச்சு ஒரு உண்மையான சினிமா எடுக்கணும், அவங்கள செங்கானியை முடிச்சு காட்டு அப்படின்னு இதில் ஒன்று பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இப்போ ரீசன்ட் டேஸில் இதை நான் சொல்லி ஆகணும், இப்போ ரீசன்ட் டேஸில் அதிகமாக ரத்தம் தெறிக்க படம் எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கு அடுத்து சாலார் அந்த மூவி பார்க்க போகிறோம். இது அதுக்கு மேலே பிளட் violence I not avoid, but violence like me I go not avoid அப்படின்னு தான் எல்லா படமே இருக்குது. வாங்க அதோட சேர்த்து குழப்ப வேணாம், கண்டினியூட்டி பார்க்கலாம். ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஃபைட் சீன் தான் இருக்கும். அங்கே நடக்கிறது அந்த செங்கானியை ஒரு வழியாக பிடிச்சி அரசாங்கத்தில் படிக்க, அந்த அரசாங்கம் கேவலமான விஷயத்தை பண்ணியிருக்கோம். இந்த செங்கானி என்னை பிடிக்க முடியாமல் இத்தனை வருஷம் இந்த போலீஸ் கேமரா போட்டிருக்கோம். அதில் ரெஃபரன்ஸ் எப்படி பண்ணாங்கன்னு தெரில, ஒரு லேடியை ஒரு ஆட்சியாளர் மாதிரி பண்ணியிருப்பாங்க. லேடி டு ஆட்சியாளர் இது யாரையும் குறிப்பிடல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு லேடி டு ஒரு சிஎம் கீழே இருக்க போஸ்டிங், அவங்க ஒரு நடிப்புனால ஒரு பதவி வைக்கிறது நமக்கு வேறு மாதிரி தோணுது. இந்த இடத்த சொல்லலாமா தெரில, புரிஞ்சுக்கவேன்னு நினைக்கிறேன். சிஎம் எம்ஜிஆர் அந்த லைனில் அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது அப்படி கிடையாது, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பொம்பளை செருப்பை கட்டி டப்புன்னு அவன் மேலே அடிக்கும். டே இதனால் பிடிக்க முடியாமல் இந்த செங்கானியை, இந்த நாயை உருவாக்குனதே நாடா, எங்களுக்கு இந்த மலைவாழ் மக்களுக்காக பிரச்சனை, டெல்லியில் 2 கோடீஸ்வரம் முதலைக்கு வாக்கு கொடுத்து வந்திருக்கேன், இந்த மலையை அவங்களுக்கு தார வாத்து கொடுக்குறேன்னு அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை செங்கானின்னு மிருகம் மாதிரி இருக்கிற அவனை பிடிச்சி அவன் சொல்லுவான், சாவர நேரத்தில் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு. கடைசியில் இந்த விஷயத்தை மட்டும் என்னால் சத்தியமாக ஜீர்ணிக்க முடியல. ஆனால் இது மாதிரி யோசிச்சிருப்பாங்கன்னு கடைசியில் எந்த ஒரு போராட்டமே பண்ணாமல் அவங்களோட அந்த தப்பை அடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு துப்பாக்கி கொண்டு வாங்கி செத்துவாங்க. ஆனால் இதெல்லாம் ஷூட் பண்ணி நம்மள்கிட்ட இருந்த ஒரு கடைசி ஆயுதம், இதை உலகத்துக்கு காட்டு அப்படின்னு நம்ம விஜய் சூர்யாவை அந்த ஃபிலிம் கேமராவை எடுத்துகிட்டு போகிற அதே நேரத்தில் அவரும் ஆக்சிடெண்ட் ஆகிடுவார். எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தா கடைசி தீபாவளி அன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம ராவர் லாரன்ஸோட தேட்டரில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பார்த்து முடித்தோடனே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பித்து எல்லாருமே கண் கலங்க ஆரம்பிச்சுருவாங்க. கடைசியில் அந்த ஆட்சி மாற்றம்லாம் இருந்துச்சு. அதில் சொல்லுவாங்க எல்லாமே மாறி போச்சு, எல்லாமே அந்த கெட்டனை பிடிச்ச எல்லாரையும் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில் த எண்ட் அப்படின்னு என்னவோ எம்எஸ் இவ்வளோ ஸ்பீடாக சொல்லி முடிச்சுட்டேன். இதில் பேக்ட்ராப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் வைலன்ஸ் ரத்தம் தெரிக்கிற மாதிரி பக்காவாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த நிறத்தை பற்றி அரசியலை பற்றி இதை நான் அதிகமாக நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நான் இப்போ நார்மலாக ஒரு ஃபியூச்சர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் நிற அரசியலை பற்றி நானும் கண்டிப்பாக பேசுவேன். ஏன்னா இது ரொம்ப இப்போ மட்டும் இல்லை, 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் இது நிறைய பேர் நினைக்கிறீங்க, நீ எந்த நிறம் இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அப்படி நினைக்க வைக்கிறாங்கள ஒருத்தன், அவனை கேள்வி கேட்கணும். அப்படிப்பட்ட விஷயத்தில் இது சூப்பராக இருந்துச்சு. இதில் 3வது விஷயம் கேட்டால், அந்த டிரைவர் பழங்குடி மக்களுக்கு எப்படி அந்த யோசனையை கொண்டு போனாருன்னு தெரியல. அதில் அந்த வில்லன் கேரக்டர் அப்படி மிருகம் மாதிரி, அதில் ராவர் லாரன்ஸ் ஒரு டைரக்ட் சொல்கிற ஒரு இதில் சீனில் சொன்னார், என்னை டேரக்டர் என்னை ஒரு மிருகம் மாதிரி கேட்டார் அப்படின்னு கேட்டால், அவருக்கு ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு இங்கே யாருமே நல்லவன் கிடையாது. அதான் இங்கே யாருமே நல்லவன் கிடையாது. இது கதையோட எண்டில் இந்த யார் நிறைய பேரை கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. கடைசியில் உயிர் படைச்சது விஜய் சூர்யா. ஏன்னா அவர் யாரையும் கொல்லலை, இவருக்கு ஒரு சாவுக்கு காரணமாக இருப்பார். அவங்களோட நம்ம ஜூலியஸ் சீசரோட அந்த குழந்தை, ரகுலன்ஸ் தான் ஜூலியஸ் சீசர்னு பேர். அந்த குழந்தை அவங்களோட நம்ம இதுலேருந்து ஒரு மலைவாழ் பெண் மட்டும் தான், அது நம்ம விஜய் சூர்யாவோட காதலியாக இருப்பாங்க. அவங்க மட்டும் தான் தப்பிச்சிருப்பாங்க.
இந்த கதையோட கண்ணோட்டம் என்னென்னா இருந்துச்சு, ஏன்னா கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான், என்ன துப்பாக்கி எடுத்தவன் துப்பாக்கியால் தான் சாவான் அப்படிங்கிற டச்சு கொண்டு வந்தாங்க. ஆனால் ரொம்ப லென்த்தாக போதோ ஜிகிதண்டா பொண்ணை எடுத்துக்கிட்டா நம்ம சேது நிறைய பேரை கொண்டிருப்பார். ஆனால் அவர் திடீர்னு இந்த கொலைக்கான இதெல்லாம் தண்டனை யார் வாங்குறது? அவர் டேரெக்டாக போய் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வெற்றிமாறனோட படம் நடிக்க ஆரம்பிச்சிருவார். அப்போ இவர் பண்ண கொலைக்கெல்லாம் என்னப்பா அர்த்தம் அப்படிங்கிறத அந்த இதில் இவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். வேறு இதில் குறை நான் என்ன சொல்கிறதுனா, ஆக்ஷன் ரொம்ப இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக தோணுச்சு. மியூசிக் பேக்ரவுண்டு பெட்டராகவே பண்ணியிருந்தாங்க. மாமதுரை அன்னக்குடி, தீக்குச்சி பட்டாசா, தெற்கே வந்தாச்சா அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒர்க் அவுட் போடும்போது ஃபுல்லாக அந்த வைப்பை தான் லைட்டாக ஹம் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஃப்ளோவில் இருந்துச்சு. இதில் இந்த படத்துக்கு பெருசாக குறைன்னு சொன்னது, நான் இதை அதிகமாக குறையன்னு நினைக்கல. ஆனால் பெருவாக சொன்னது, ராமரான்ஸு கடைசியில் எல்லாருமே இறந்துருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஒருத்தங்க 2 பேர் இறந்தா பார்த்தால எல்லாருமே இறந்துட்டாங்களப்பா, ஏன்ப்பா போமா ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் இறந்தாங்க, அந்த சீன் மட்டும் நல்லாவே இல்லை அப்படின்னு மற்றவங்க சொன்னாங்க. ஆனால் நம்மளை மாதிரி கண்ணோட்டத்துக்கு அந்த இடத்துக்கு அது கண்டிப்பாக தேவை, அது நம்மளோட கண்ணோட்டம். ஆனால் மற்றவங்க அப்படி சொன்னாங்க. இந்த வருஷத்தில் உங்களுக்கு தோண என்னென்ன விஷயம் பேக்ட்ராப்ஸ் இதில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், என்னையை பொறுத்தா இந்த படத்துக்கு 10க்கு 10 கொடுக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு சில அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருந்தனால 10க்கு 9 கொடுப்பேன். நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் MS தமிழோட சினிமேட்டிக் யூனிவர்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தட்டி விடுங்க. வேறு என்ன மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் விஷயம், என்ன மாதிரி சினிமாவை பற்றி பேசணும் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இது உங்கள் MS தமிழோட சினிமேட்டிக் யூனிவர்ஸ். வளவலன்னு பேசுனா சாரி, இருந்தாலும் என்னென்ன பேசணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க.